ஏய் அண்ணனை யார் போட்டு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன் உங்ககிட்ட கேட்குறேன்னா அண்ணன் டம்மு ஓட்டுறது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும். அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். சொல்லி யாருன்னு. எங்களுக்கு என்ன தெரியும்? நீங்களா சொல்கிறீங்களா இல்லை உங்களுக்கும் இதே கதி தான்? டேய் நீயா? ஒருத்த தப்பி விட்டு ஒருத்த மாதிரிடா பிடிவி நீ உள்ள. டேய் என்னடா ஆச்சு? சார் காப்பாற்றி சார் அங்கே சார் இருடா இங்கே இருடா. ஜபர் உள்ள யாரா இருந்தாலும் சரி, நீயா வந்துட்டனா உன்னை உயிரோட விட்டுருவாய். நானா வந்தேன் அவ்வளோதான். துப்பாக்கி வச்சுனா ஒருத்த மயிரானா நீ ஒருத்த. ஏய் வாடா, எப்படா இருக்க? எப்படா ஊர்ல இருந்து வந்த? எங்கடா வேலை செய்யற? நானே ஊரில் நேத்தனா வந்தேன். நம்ம படித்த படிப்பு அங்கேருந்து வேற கிடையாது. நானே ஊரில் ஸ்டேஷன்டா ஒருத்தர்கிட்ட ரைட் ஹேண்டாக இருக்கேன்டா. ஆமா, அப்போ கூட கோயம்புத்தூர்ல தான்டா. எங்க என்னடா பண்ற? அண்ணன் ஒரு வேலையை வெளியே போயிருக்காரா. ஏதோ ஒரு கேங் மீட்டிங் நடக்குது போல. அவர் வேலை வர முடியலன்ட்டு என்ன அனுப்பிச்சி விட்டாரா. சரிடா, அப்போ நான் வரேன்டா. ஏய் ஒரு நிமிஷம் இல்லை. என்னடா? வர வேலை தான் போஸ்டரை பார்த்தேன். குமாரன் யாரா மட்டும் பண்ணுது. அதெல்லாம் தெரிலடா. வேலை விட்டா வீடு, வீடு விட்டா வேலைன்னு இருப்பேன்டா. சரிடா, வரேன்டா. ஃபோன் நீ தானா? ஏற்கனவே என் பசங்க வழியில் வரப்போ உன்னை போட்டிருக்கணும். உன்னை சும்மா விட்டேன் பற்றியா? அது ஏன் தப்பு தான். என்னை போட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். என் டிபார்ட்மெண்ட் உன்னை சும்மா ஒரு மாதம் தான் வச்சுக்கிறீங்க. ஓ, நீ அப்படி நினச்சி இருக்கியா? ஒரு நிமிஷம் இரு, வரேன். பாப்பா, இப்போ அங்கிள் கிட்ட ஒரு கேம் விளையாட போகிறோம், சரியா? இப்போ அங்கிள் கிட்ட இதை வச்சு விளையாடலாமா இல்லை இதை வச்சு விளையாடலாமா? சூப்பர். அம்மா நினச்சதா நீயும் நினச்சிருக்க. என்ன சொன்ன? உன் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க பயந்துக்கிட்டு நான் உன்னை போட மாட்டேன்னு நினச்சேன். நீ நினச்ச பற்றியா? அது ரொம்ப தப்பு. அவளுக்கு நேமெல்லாம் படி. மாரா, தனுஷ், விஜயா, ஸ்ரீதர். ஸ்ரீதர் யார்ரா இங்க? ஸ்ரீதர் அண்ணா டிராவிஸ் அண்ணா தான் பார்க்க போயிடாரு. நீங்கள் என்ன கேட்ட பாருங்க.
ஸ்டீலர் உன் கூடயா இருக்கான் பேபி? ஓகே பேபி, நான் ஈவினிங்காக கால் பண்ணுறேன். குமாரே, அக்கா குமரன் 6 மாதம் முன்னாடி மட்டை பண்ணிட்டானுக்கா. என்னது, குமாரை மட்டும் பண்ணிட்டாங்களா? ஃப்ரண்ட்டில் வா. ஆமாக்கா, அவங்ககிட்ட சொல்ல அண்ணன் ஃபோன் நிறைய வாட்டி கால் பண்ணோம், ஆனால் நீங்கள் எடுக்கவே இல்லை. அதனால தான் அண்ணன் சேல் பண்ணுற பசங்களை வச்சு விசாரிச்சு கேட்டோம். யாரோ பண்ணலாம் தான் சொல்கிறானுங்கோ. சரி நாங்களும் விசாரிக்கிட்டே விட்டோம். அண்ணா ஒரு 3 சின்ன பசங்க பொருள் விற்க சொல்லுவார். அந்த பசங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப பார்த்தோம். ஆனால் அண்ணா அந்த பசங்க எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பசங்க அண்ணன் சாவ கூட வரல. அதனால தான் அந்த 3 பேரை கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்தேன். யாரும் சொல்கிற மாரி தெரில. 2 பேரை சாவே அச்சு போட்டேன். ஒருத்தன் தான் இவன். டேய் தம்பி, உன் பேர் என்னடா? சோக்கா. சரி, நல்லா தான் இருக்கு. குமாரை போட்டது யாரு? அக்கா எனக்கு தெரியாதுக்கா. ஓ அப்படியா? இப்போ நீ சொல்லலைன்னு வச்சுக்கோ, தோ இவனை மாதிரி தான் நீயும் இருப்ப. சொன்னா விட்டுருவ. எப்படி வசதி? அக்கா வேணாக்கா, சொல்லிடுறேங்க்கா. ம், சொல்லு. அக்கா ஒரு நாள் குமாரண்ணா தம்மு குத்தாருக்கா. அது அடிக்க நம்ம முன்பே போயிட்டோம். அப்போன்னு பார்த்து நீங்கள் குமாரண்ணா பவுடர் பியூட்டிங் போல் பவுடர் கை மாற்றி விட எங்கள் ரொம்ப நேரம் தேர்ந்தாரு. அங்கே நான் இல்லைன்னு பார்த்து எசுன்னு போய் உக்காந்துருந்தான். அவனை கூப்பிட்டு குத்து விட்டாருக்கா. அவனை கரெக்டாக குத்து தந்ததால் எங்கள் கூட அத்தனை நாள் டம்மு வைக்க அனுப்பி விட்டாருக்கா. டம்மு வித்த காசை குமாரண்ணா கொடுக்கும்போது அப்போ கொஞ்சம் டம்மு குத்தாருக்கா. நாங்கள் அடிக்கும்போது அப்போன்னு பார்த்து எஸ்என் பையன் எங்களை பார்த்து கொஞ்சமாக கற்றுனாங்க. அப்புறம் ஒரு நாள் எஸ்என் பையனுக்கு பர்த்டே வந்துச்சுக்கா. லோகேஷ் பையன் புரோட்டன் மாத்திரை எடுத்துன்னு வந்தாங்க. ஹவுஸில் கழுவி குடிச்சிட்டு குமாரண்ணா கொடுத்துட்டாம வீக்கெலாம் போகும்போது அது எஸ்என் பையன் பேக்கில் இருந்துச்சுக்கா. வீக்கெலாம் போனாக்கா. அப்புறம் நான் வச்சு தரலக்கா. அதனால பார்த்தா அவனும் அவங்க அம்மாவும் செத்து போயிருந்தாங்க. ஒரு வாரம் கழிச்சு அவங்க அண்ணன் கதிர் எங்கள் தேன் வந்தாருக்கா. என்ன பேசுன? கதிர்க்கா நீ கண்டினியூ பண்ணு. சின்ன பையன் தாங்க்கா. அவங்க அண்ணன்கிட்ட மாட்டிக்கினா அவனுக்கா குமாரண்ணா காட்டி கொடுத்துருவான். நான் எதுவுமே பண்ணலக்கா, என்னை விட்டுருக்கா. அப்ப நீ எதுவும் பண்ணல? ஆமாக்கா, நான் எதுவுமே பண்ணலக்கா, என்னை விட்டுருக்கா. டேய் தம்பி, நான் ஏன் உன்னை உயிரோடு விடணும்? நீங்கள் தானக்கா சொன்னீங்க, எல்லாத்தையும் சொன்னா உயிரோட விட்டுறேன்னு. இப்போ நான் உன்னை சாவடிச்ச சொன்ன உடனே அவனை எப்படி எனக்கு காட்டி கொடுத்தியோ, நாளைக்கு என்ன நீ காட்டி கொடுக்க மாட்டேனே, என்ன நிச்சயம்? நான் அதெல்லாம் காட்டி கொடுக்க மாட்டாக்கா. நான் சின்ன பையன் தாங்க்கா, என்னை மனுச்சு விட்டுருக்கா. டேய் தம்பி, நீ சின்ன பையன் சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு ஞாபகமே வருது. நீ மாஸ்டர் படம் பார்த்துக்கிறியா? பார்த்துக்கிறேங்க்கா. அதில் 2 சின்ன பசங்க என் தலைவன் விஜய் சேதுபதி கிட்ட நீ சொல்கிற மாதிரியே தான் சொல்லுவானுங்க. அதுக்கு ஏன் தலைவன் செல்லமே சின்ன பசங்களை தான் மன்னிச்சு விடக்கூடாது, என்னை விட்டாங்க பார்த்தியா இப்படி வந்து நிற்கிறேன் அப்படி சொல்லுவார். அதே தான் நானும் உனக்கு சொல்கிறேன். இப்போ நான் உன்னை விட்டேன்னு வச்சுக்கோ, போகிற வழியில் அந்த பீர் பாட்டில் எடுத்து என்னை குத்தி சாவடிச்சிடும் எனக்கு தெரியும். அப்படியும் இல்லையா 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு நீ வந்து என்னை போடுறேன்னு வச்சுக்கோ, ஒன்றை போடுறேன்னு அதுவும் என் பொண்ணு படிக்கிறதை விட்டு வந்து ஒன்றை போகிறேன்னு நினைப்பா. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? அதனால் நீ செத்துரு. ஏய் என்னடாச்சு கை? போதையில் கீழே விழுந்துட்டாங்க்கா. இவன் தான் கதிர். இதுதான் இவனோட வீடு. இவனோட அம்மாவும் தம்பியும் இறந்து போனதால் ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போது அவன் இந்த லொக்கேஷனில் தான் இருக்கான். நீ குமாரே சாவச்சிட்டு வந்து நிற்கிற, எங்கேருந்து காப்பாற்ற போற? இதோ இந்த போட்டோல ரெட் ரவுண்ட் பண்ணிருக்கானே, இவன் தான் அந்த பையன் சொன்னவன். இவன் தம்பியை குமார் பொருள் விற்க சொன்னதுக்கே குமாரை போட்டுவன். நாளைக்கு உன்னைய என்னையோ போட மாட்டான்னு என்ன நிச்சயம்? இப்போ நம்ம இவனை விட்டுட்டோம்னு நினச்சிக்கோ, இவனை மாதிரியே நாளைக்கு நிறைய பேர் உருவாகி நம்ம கேங்கே க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. அதனால நீ எத்தனை கேங்கை வேணா சேர்த்துக்கோ, எத்தனை ஐட்டக்காரானா கூப்பிட்டுக்கோ. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனை துண்டு துண்டா வெட்டி இங்கே எத்தனை வந்து போங்கடா போங்கடா போங்கடா. டேய் மெசேஜ் பண்ண பார்க்க முடியாடா? சரி விடு, கதிர் நம்ம அனுப்பிச்சி விட்றா. அப்புறம் சொல்கிறேன்டா, ஃபஸ்ட்டு அவன் நம்பர் அனுப்பிச்சி விட்றா. ஒருத்த அவ சொல்கிறான்ட்டு ஒருத்தனுக்காக எல்லாரையும் வர வைக்கணுமா? ஒருத்தன் நீங்கள் 4 பேர் போய் பார்த்துங்கடா. தீபக் சாப்பிட என்னடா வேணும்?
currently not reachable. Please. இது வரை யாருன்னு தெரியல. ச்சே. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸி. Either switched off or not reached. ஹலோ நீ கதிரே பிரதீப் பேசுறேன்டா. நீ தான் குமாரனை போட்ட என்ன சொல்ல? உன்னை போகிறதுக்கு வீட்டாண்ட ஆளுங்க வராங்கடா, அங்கே இருக்காத போயிடு. யாரா சொந்த? அதான்டா. ஏய் வாடா கிளம்பலாம். அதை வரேன். நானா உக்காந்துக்கிறேன், ஒன்றா போகலாம். இந்த கை வச்சு நான் என்ன பண்ணுறது? நீங்களே போயிட்டு வாங்க. தீபக் வர தனியாக இருப்பானே. நீங்கள் அழைக்கும் நபரின் எண் ஏய் கோபால், நீ தான் உள்ள இருக்கிற எனக்கு தெரியும். நீ ஏன் வெளில வந்து முட்டி போட்டனா உன்னை கூட்டிட்டு போயினே இருப்பேன். இல்லை நானா வந்தேன், நீ மட்டும் இல்லை உன் வீடே இருக்காது. உனக்கு 2 நிமிஷம் டைமு, அதுக்குள்ளே நீயா வந்துரு. அப்படி இல்லை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ போய் அதை எடுத்துன்னு வாடா. டேய் இதெல்லாம் வேலையாகுது, உள்ளே இறங்கினா தான் வேலையாகும். நீ போய் பொருள் எத்தணும். நான் எத்தனை வரலையே, நான் தான் ஃபோன் பேசியிருந்தேன். அவனுக்கு எத்தனை பார்த்தேன், எத்தனை வரலையா? அப்போ அவனுங்களும் எப்படி தான் பண்ணுறாங்க, நீங்களும் இந்த டைம் தான் நெச கொடுக்குறீங்க. எத்தனா போ போ. ஹலோ ஹலோ தீபகே, தீபகே, ஹலோ தீபகே. டேய் தீபகே, டேய் டேய் தீபகே, டேய் தீபகே என்னடா டேய், டேய் டேய் தீபகே என்னடா டேய், டேய் டேய் தீபகே என்னடா டேய், டேய் என்னடா டேய், டேய் தீபகே என்னடா டேய், என்னடா டேய், டேய்
ஹலோ டேய் ஒருத்த பிரதீப் யாரா என்னை போடுறதுக்கு ஆள் அனுப்புந்த? அவன் பேர் எசடோரா. தமிழ்நாட்டில் இருக்க ஊருக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட ட்ரக்ஸை கொடுத்து சேல் பண்ணுற வைக்கிறதே அவன் வேலை. அவன் ஹஸ்பண்ட் டிராவிஸ், அவன் கொலம்பியாவிலேருந்து அவன் ஒய்ஃபுக்கு ட்ரக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். ஆனால் ஏன் இதெல்லாம் அவனே பண்ணாமல் அவன் ஒய்ஃப் வச்சு பண்ணுறான்? அவன் ஒய்ஃபு தான் ஏன் சின்ன குழந்தைய வச்சு பண்ணுறா தான் யாருக்குமே தெரியல. இப்போ அவன் எங்கடா இருப்பா? டேய் இன்னும் நான் வந்து நிற்கிறேன். தோதோ அங்கே தான் வந்து நினைப்பது. சாவுக்கு வாடானா கருமத்துக்கு வர போல. நாங்கள் போயிட்டோம், நீ ஸ்ட்ரைட் அக்கா வீட்டாண்ட வந்துடு. எனக்கு அட்ரஸ் தெரியாது. இதோ லொக்கேஷன் அனுப்புகிறேன். ஆ சொல்கிறா. டேய் காலை ஏன்டா ஓல்டில் போட்டு வச்சுருந்தோம்? பிச்சனை செகண்ட் லைனில் வந்துட்டாரா? ஆமாம், நீ எங்கே இருப்பேன்னு கடல பிச்சனை லொக்கேஷன் நம்பர் சொல்லியாரு. அவர் அனுப்பிச்சு விட அனுப்பிச்சு விட்றேன்டா. சீக்கிரம் அனுப்புடா. டேய் என்னடா பண்ண போகிற? நீ ஃபஸ்ட்டு அனுப்புடா, நான் சொல்கிறேன். ஹலோ சொல்லுமா. உடம்பு முடியல, கொஞ்சம் மாமா கொஞ்ச நேரம் பொத்துக்குமா. கொஞ்சம் சீக்கிரமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போமா. அம்மா நான் 10 மணிக்கு மேலே வந்துடுறேம்மா. கொஞ்ச நேரம் பொத்துமா ப்ளீஸ்மா. வந்து கூட்டின்னு போகிறேம்மா. தத்து அவனை போட முடியல, நீ ஒரு ஆளுன்ட்டு உனக்கு கீழே 5 பேர். உன்னை எப்போ வர சொன்னா நீ இப்போ வர? இல்லைக்கா, வண்டி பெட்ரோலாம்னு நினைச்சு ஒருத்தங்கிட்ட கேட்டு டோப் பண்ணி பெட்ரோல் போட்டு எடுத்தாங்கக்கா. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. கட்டில் வரி போட போறேடா, வரியே கட்டி விட்டு கட்டிப்பூடிடா. கட்டில் வரி கந்தானடா, வரியே ஜெமினி கட்டிப்பூடிடா. இவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து போயிருக்க முடியாதுடா. விடுங்கிறத விட்டவனை போய் தேடுங்கடா. மேம் பாப்பா காணும் மேம். உனக்கு தெரியாத பாப்பா எங்கேயும் போயிருக்காது. எங்க சொல்லு. மேம் எனக்கு தெரியாது மேம். நான் டாய்லெட்டில் இருந்தேன் மேம். டாய்லெட்டில் இருந்தாலும் அவன் வந்து ஒருத்தனை அடிச்சு போட்டு குழந்தைய தூக்கின்னு போகிற சத்தம் கூட உன் காதில் விழலையா? மேம் நான் ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் மேம். ஹெட்செட்டு உன் காதில் வை. அப்படியே உனக்கு பிடிச்ச பாட்டை கேளு. ஹலோ, உன் குழந்தை என்கிட்ட தான் இருக்குது. உனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சிருப்பேன். நீ மட்டும் அந்த லொக்கேஷனில் தனியாக வந்தால் மட்டும்தான் உன் குழந்தை உனக்கு உயிரோடு கிடைக்குமே. டேய் குரூப்ல ஒரு லொகேஷன் போட்டிருக்கேன். அவன் அங்கே தான் இருக்கானா? எல்லாரும் அங்கே போங்கடா. யாருன்னா ஒருத்தர் மட்டும் இங்கே வந்து என்ன கூப்பிட்டு டேய் இங்க வாங்கடா. டேய் குரூப்ல அனுப்பிச்ச லொக்கேஷனில் தான் அவன் இருக்கானா, அவங்க போங்க. டேய் பிரதீப், நீ மட்டும் போய் அக்கா கூட்டின்னு வாடா.
பாப்பா என்னடா இவன் அம்மா கிட்ட தூக்கி நட்டானே இவன் நான் பண்ண போகிறான்னு பார்த்துனுறியா? அதெல்லாம் ஒன்றே பண்ண மாட்டேன். உங்கள் அப்பா அம்மா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? சரி சொல்லு, உன் பேர் என்ன? சொல்லு, உன் பேர் என்ன? வர்ஷிகா, இப்போ கூட ஒன்றே இல்லை, மூஞ்சி கோசம் உங்கள் அம்மாவுக்கு ஒரு சான்ஸ் தரேன். அம்மாட்ட தனியாக வந்தா உன்னை குத்துட்டு நான் பாட்டுன்னு போயினே இருப்பேன். ஒத்தா அதானே பார்த்தேன், அவளை அத்திச்சு ஒத்தா திந்துத்தாச்சு. மயிரே, லொக்கேஷன் அனுப்புற இடத்துல இருக்கேன்னு இப்போ வேற எங்கடா இருக்கிற? நான் சொன்ன மாதிரியே நீ தனியாக வந்திருந்தேன்னா நான் அனுப்பிச்சு விட்ட லொக்கேஷனில் நான் வந்திருப்பேன். ஆனால் நீ தான் அப்படி பண்ணலையே. இப்பயாச்சும் சொல்லு, என் குழந்தை எங்க வச்சிருக்க? இப்போ ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்றேன், அங்கே தான் உன் குழந்தை இருக்குது. சீக்கிரமா வா. இப்பயும் சொல்கிறேன், நீ தனியாக வந்தால் மட்டும் தான் உன் குழந்தை உனக்கு உயிரோடு கிடைக்கும். என்னை ஏன்டா தூக்கி வந்து வச்சுக்கிற? எங்கள் அம்மாவை கொண்டு போய் விட்றா. கதிரே, வேணாம் கதிரே, குழந்தைய விட்டுரு. வேண்டாம் இதெல்லாம் பண்ணிக்கோ, குழந்தை எதுவும் பண்ணிடாத. கிட்ட வந்தேன்னா சொன்னா கேளு கதிரே. குத்தியே போட்டுருவேன். கிட்ட வராது. வேணாம், என்ன இதெல்லாம் பண்ணிக்கோ. சொன்னா கேளு, வேணாம். ஏய், மரியாதை என் குழந்தை விட்டு தள்ளி போடா, இல்ல சுட்டுடுவேன். தள்ளி போ. ஏ பிரதீபே, வாடா பிரதீபே. டேய், நீங்கள் எந்த ஒன்று காட்டி விட்டுருவாடா. நீ போய்டு, இவ்வளோ நான் சமாளிச்சுக்கிறேன். டேய், ஒருத்த நீ கூட இவ்வளோ தனியாக சமாளிப்ப. நீ கிளம்புற, நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துப்பியாடா? டேய், இவ்வளோ நான் பார்த்துக்கிறேன், நீ போடா. ஏய், டிராவல்ஸ் வீடியோ கால் பண்ணுறியா இல்லை ஐத்து வா? டேய், ஒருத்த யாரா நீ? உமால என் வாழ்க்கையில் நான் யாரையும் மன்னிச்சு விட்டதே கிடையாது. முறையாக என் பேபிக்காக ஒன்று மன்னிச்சு விடுறேன். என் பேபியை அதே இடத்துல விட்டு நீ போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. டேய், உன் இந்த பேபி மட்டும் இல்லை, ஒரு ரெண்டாவது பேபி என்கிட்ட தாங்க. திருப்பி கேமராவை. டேய், ஒருத்த நீ என் பேபியை கொல்றதுனால மட்டும் பிரச்சனை தீராது. என் பேபியை உயிரோட விட்டு உனக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுறேன். ஓ, அப்படி வரியா? அப்போ என் அழகான ஃபேமிலி, என் உயிர் நண்பன் உனக்கு பேபிக்காக தினம் உயிரை கொடுக்குறானுங்களே, அவன் உயிரெல்லாம் உன்னால் திருப்பி கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. இவன் நீ உட்காந்து ஆர்டர் போகிற பாடு தானே, உனக்கு எங்கே ஃபேமிலி இல்லாத தனிமையில் வாழ்கிற கஷ்டம் தெரிய போகுது. அழுக வச்சு பாடுறா, அப்போ தான் தெரியும். பேபி கேக்குதா பேபி? டேய் பேபி, என்னடா பண்ண? பேபி ஏதாவது பேசு பேபி. கேக்குதா இல்ல பேபி? டேய், என்னடா பண்ற? பேபி ஒருத்த ஆரம்பிச்சலடா. நீ ஆம்பளையா இருந்தா விடியறதுக்குள்ள உன்னை காப்பாத்திக்கடா. மொத்த நேரில் வர பார்த்துக்கலாம். டேய் பாடுங்களே, மொத்த அவங்களை நம்பி வைஃப் விட்டு போனா அவளை பள்ளி குத்தி பூலா சப்பி நிற்கீங்க. இருடா வர உங்களுக்கு. உங்கள் அக்கா கூட தான் பிரதீப்னு ஒரு பையன் தானேண்ணா?